அனைவருக்கும் வணக்கம். நான் கவி பேரரசு. அருமையான ஆளியா, நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க அவங்கள பத்தி. சொல்கிறேன், கேளுங்கள். வங்க கடலில் உருவான புயல் நிஷா, தென்னிந்தியாவில் உருவான அழகு புயல் த்ரிஷா. அருமை அருமை. நம்ம டிடி கிட்ட வாங்கிங்க 1/4 கிலோ பாதுஷா. அருமை. வாருங்கள் த்ரிஷா, நாம் சினிமாவுக்கு போகலாம் பேஷா. ஓ, நீ கூட்டிட்டு போயிட்டீனா ஷோ யாரு பண்றது? நீ சரியில்லை, நீ கிளம்பிக்க. இங்கே ஒன்னும் விளங்கல. கடைசியா யாரு பேச போறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் யாருன்னு நான் பேசும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கும் த்ரிஷாக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த டோட்டல் கான்செப்டையே சேஞ்ச் பண்ண போறவன் நான் தான். தம்பி, உங்க பேரை சொல்லிட்டு பேசுங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பேரை கேக்குறீங்க? நான் தான் நியூட்டனின் 3ஆம் விதி சொன்னவன். இப்ப சொல்ல போறேன். அது என்ன 3ஆம் விதி தம்பி? எவ்ரி ஹீரோ ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஹீரோயின். இதெல்லாம் சரியில்லை. நான் நியூட்டனின் 4ஆம் விதி சொல்றேன், கேட்டுக்க. த்ரிஷா இஸ் கரண்ட்லி நாட் ரீச்சபிள். அதனால நீங்க 1.5 இயர்ஸ் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. வரட்டுமா? இதுவார் ஐய இந்த பூனை தெரியுமா? ஐய இந்த பூனை தம்பி, எங்களுக்கு பூனை கிளி எல்லாம் எதுவும் வேணாம். நீ கிளம்பிக்க. ஒரு காலர் கூட நல்லா வரலையே. கடைசியா யார் இருக்கீங்க? வாங்க பாஸ். அருமை, நீங்க வாங்க தம்பி. பேரை கேட்டாலே சும்மா அதறது இல்ல. த்ரிஷாட்ட பேசணும் அப்படி சொல்லி கால் பண்ண சொன்னாங்க. சரி, த்ரிஷாட்ட பேசலாம். ஏன் சொன்னா, இப்போதான் 2 days பேக் வந்து நான் அப்படின்னு படம் பார்த்தேன். ஃபென்டாஸ்டிக், ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா மௌனம் பேசுதே படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் லேசா லேசா அதுல பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நான் அப்படி நினைக்கல, இவங்க வந்து எப்படி பண்ண முடியுமா, இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ரோல். ஏன்னா கூட வந்து பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு, அவங்க கூட போட்டி போட்டு பண்ண முடியுமா அப்படி சொல்லி நினைச்சேன். பட் அப்படி இல்லை. எல்லாருக்கும் மேலே ஹீரோயின்ஸ்ல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இதே மாதிரி நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணணும், இன்னும் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படி சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி விரும்பி கேட்டேன். விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஒழுங்கா பேசின ஒரே ஒரு ஆளு இவர்தான். சரி, இதோட முடிச்சுக்கிறேன். வரட்டுமா? நன்றி. That was Sivakarthikeyan, Kalakapodiyar champion for Trisha. So Trisha, present முடிஞ்சாச்சு. வந்து அழகா சிவகார்த்திகேயன் பிரசன்ட் பண்ணிட்டாரு. அடுத்து what do you want to choose? You want to go for past or future? Past. Okay. மேடம், இன்னைக்கு என்ன கான்செப்ட்னா, பழம்பெரும் நடிகர்லாம் நம்ம த்ரிஷா மேடம்க்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்கன்னா இப்படி இருக்கும். சின்ன கற்பனை. முதலில் நம்ம வில்லன் நடிகர் PS வீரப்பா அவர்கள். வாங்க சார். சண்டாளர்கள், நயவஞ்சகர்கள், நாடோடிகள் சார், இங்கெல்லாம் சண்டே நடக்குது. அவங்க வீட்டில் லவ் சொல்லுங்க சார். அப்படி என்றால் சார், அவங்க மனசை நீங்க கொள்ளை அடிக்கணும் சார். கொள்ளையடிப்பது எனக்கு கை வந்த கலை. யார் அது? அங்கே அந்த கேமராவை கடத்து, இந்த செட்டப்பை கடத்து, அனைத்தையும் கடத்துங்கள் சார். அப்படி இல்லை சார், நீங்க அவனை இம்ப்ரெஸ் பண்ண சார். ஏதாவது கவிதை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுங்க சார். இப்பொழுது பார் கண்ணே திரிஷா, உன் மனது என்ன லேசா லேசா, நீ ஒரு கில்லி, என்னை ஆக்கி விடாதே சொல்லி, நீ ஒரு பீமா, நான் தான் உனக்கு ஏற்ற ராமா. சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் இருப்பது அந்த சாமிக்கு தெரியும். நன்றாக கேட்டுக்கொள். எனக்கு 20, உனக்கு 18. எப்படி என் கவிதை மெட்டு? ஒழுங்கா வெளில போய் கொட்டிடுவோம் ஒரு கொட்டு. போய் அந்த பக்கம். நன்றி 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 நன்றி. Trisha ma'am. Very good, Tanishekar. Superb it was. So how was your experience? Trisha ma'am முன்னாடி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பா நான் தத்துக்கேன். இதுக்கான விஜய் டிவி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். த்ரிஷா, பாக்கி இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், ஃபியூச்சரிஸ்டிக். ஃபியூச்சர். ஓகே, ஃபியூச்சரிஸ்டிக். இப்போ வந்து பாஸ்ட் பிரசன்ட்லாம் பார்த்தோன்னா அதுக்கேற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சம்திங் இன்னோவேட்டிவ், ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு விஷயமா தான் இருக்கணும். ஓகே, அதை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வராரு நம்மளுடைய கோகுல்நாத். சரோஜா சாமானிகாலா. ஹலோ மேம். Hi. ஹாப்பி பொங்கல். Thank you and happy Pongal. இப்போ எல்லோரும் பாஸ்ட் பார்த்துட்டீங்க, ப்ரெசன்ட் பார்த்தாச்சு. ஃப்யூச்சரில் என்னென்ன ஸ்டார்ஸ் வரப்போகிறாங்க எனக்கு தெரியாது. ஸோ என்னோடய விஷயங்கள் என்ன, இன்னோவேட்டிவான விஷயங்கள் நான் பண்ணுறது. ஆக்சுவலி அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சர்ஜன் ஆகணுன்னா ஆக்சுவலி 26 இயர்ஸ் 27 இயர்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. பட் இன் ஃப்யூச்சரில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால சின்ன சின்ன பசங்களாம் ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும்?
ஒரு 10 இயர்ஸ் பாய் வந்து ஆப்ரேஷன் பண்ணால், அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஒரு 10 இயர்ஸ் பாய் கூட வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தான் காட்ட போகிறேன். அது உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் நான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பேந்தோமைம், அதாவது வித்தவுட் ஸ்பீச், வித்தவுட் யூஸிங் எனி ப்ராப்பர்ட்டிஸ், ஃபுல்லாக மைமில் பண்ண போகிறேன். பார்க்கலாம். சொல்லுங்க த்ரிஷா. Very cute, very different kind of comedy. Yeah. And நான் நிறைய சார்லி சாப்ளின் படம் பார்த்திருக்கேன். And he always does this kind of without any mouthing anything, and it was very nice. Thank you, ma'am. Welcome back to Aragia Cinderella with Trisha.